பாபாவின் கருணையினால் மற்றொரு பக்தருக்கு நடந்த அற்புதத்தை காண்போம். பீமாஜிக்கு பயங்கர நெஞ்சுவலி, ஆஸ்துமா, காசநோய் முதலியன. அவர் பாபாவிடம் வந்தவுடன் முதலில் பாபா ஷியாமாவிடம், ஷியாமா, இந்த திருடனை என்னிடம் அழைத்து வந்ததன் மூலம் எத்தகைய பொறுப்பை என் மீது சுமத்திவிட்டாய் என பகன்றார். பாபா கூறியதன் பொருள், காசநோய், ஆஸ்துமா முதலிய பீமாஜியின் உபாதைகள் பீமாஜியின் முற்பிறவி வினைப்பயன். அதுவே திருடு என கூறப்பட்டது. பாபாவின் மொழிகள் பீமாஜியின் காதுகளில் இடி போல் விழுந்தன. உடனடியாக அவர் பாபாவை சரணடைந்து, ஆதரவற்றோருக்கும் ஆதரவானவரே, நான் ஆதரவின்றி வந்துள்ளேன், என்னிடம் இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபாவின் குரல் மாறியது. பக்கீர், இறைவன் கருணை வடிவானவர், உமது வியாதிகளில் இருந்து குணம் அடைவாய் என உறுதியளித்தார். பாபா, கர்ம வினையின் பயனே அவரது வேதனைகள், அவற்றை சமணப்படுத்த முடியும். ஈரப்பதத்தில் இருந்த ஒரு திண்ணையின் தூங்குமாறு அவர் அனுப்பப்பட்டார். பீமாஜி அவ்வாறே செய்தார். அங்கே அவருக்கு 2 பயங்கரமான கனவுகள் வந்தன. ஒரு கனவில் பள்ளி ஆசிரியர் ஒருவரால் பீமாஜி தயையின்றி அடிக்கப்படுகிறார். அக்கனவிலேயே தான் ஒரு பையனாகவும் தனது ஆசிரியர் தன்னை பிரம்பால் விளாசுவதாகவும் அவருக்கு தோன்றியது. 2வது கனவில் இதைவிட அதிக பயங்கரம். யாரோ ஒருவர் ஒரு உருளைக்கல்லை தனது மார்பு மீது வைத்து அழுத்தி உருட்டுகிறார். மரணம் நெருங்கிவிட்டது என்ற பயங்கர உணர்வு. ஒரே இரவில் தூக்கு தண்டனை, சவுக்கடி தண்டனை ஆகியவற்றின் வேதனை முழுவதையும் அவர் அனுபவித்து விட்டார். இந்த வகையில் வினைப்பயனான தண்டனைகளை பாபா மாற்றிவிட்டார். இவ்வாறாக அவர் கர்ம பலன்களில் இருந்து விடுபட்டு விட்டதாக பாபா கூறினார். இழந்த ஆரோக்கியத்தை பீமாஜி மீண்டும் பெற்றார். கர்ம வினைகள் எதுவாக இருப்பினும் நாம் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பான வழி சாய்பாபா போன்ற சத் புருஷர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடப்பதே என்று நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. சத்குருவிடம் பணிந்து நாம ஜபம், சத் சங்கம், வேத பாராயணம் இவை 3ம் செய்து சாயின் அருள் எனும் அமுதம் பருகி வாழ்வோம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.